என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான நேரத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ராசிக்கான பதிவுகள் ரொம்ப நாள் ஆச்சு, அடிக்கடி இப்போ போடுறது மக்கள்கிட்ட இருந்து ஒரு கேள்விகள் வந்துச்சு. அதுக்காக இந்த பதிவு. அதில் இந்த தலைப்பை நம்மள என்ன போட்டோம்னா, ரெக்கை உள்ள குஞ்சு இது. விருச்சிக ராசியை பொறுத்தளவில் ரெக்கை உள்ள குஞ்சு இது, கெட்டு நிற்க போகிறதில்ல. ஒரு விஷயத்தை நம்ம விருச்சிக ராசியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இந்த ராசி பயணிச்சிருக்கு, எவ்வளவு பிரச்சனைகளை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து வந்திருக்கு. அதிலும் குறிப்பாக நிறைய போராட்டங்களை கடந்து வந்திருக்கு, நிறைய சோதனைகளை கடந்து வந்திருக்கு, நிறைய இழப்புகள், நிறைய வேதனைகள். விருச்சிக ராசியை பொறுத்தளவில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லணும். அதுக்கு எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய இதயம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி சேர்ந்தவங்க ஜெயிச்சிருவாங்க. சார், விருச்சிக ராசிக்கு மட்டும் எதுக்காக இவ்வளோ பெரிய சோதனைகள்? எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குல்ல. இந்த ராசியில் இவ்வளவு பிரச்சனை வருவதற்கு காரணம் எங்கிருந்து வந்தது? எந்த இடத்துல இந்த புள்ளி பாயிண்ட் தொட்டது? இந்த சனிப்பெயர்ச்சி வரை கூட போராடி இருக்கிறத, உடல் ஆரோக்கியத்தில், பொருளாதாரத்தில், வெளிநாட்டுக்கு போனால் ஜெயிச்சிடலான்னு வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கேயும் சில பிரச்சனைகள் கூடவே இருக்க. வெளிநாடு தான் வாழ்க்கையா அப்படின்னு உள்நாட்டிலே இருந்து வாழ்ந்துருவோன்னு பார்த்தாலும் இங்கேயும் பல பிரச்சனைகள் நம்மளை சுற்றிட்டு இருக்க அப்படின்ற கேள்விகளும் உங்கள் எல்லாருக்கும் இருக்கு. அதை மறக்க முடியல. அவர்களை பார்த்து நாம் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே